இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை விட ஒரு இடம் கூடுதலாக வேண்டாம். நாங்கள் வாங்கக்கூடிய எண்ணிக்கையில் பாதி இடத்தை நீங்கள் வாங்குங்கள். இந்த அரசியலை விட்டே நான் விலகுகிறேன். யார் பெரிய கட்சி? பாலு அவர்கள் தொடர்ந்து அரசியல் இருக்கணும். இதுக்காகலாம் கோச்சிக்கிட்டு நீங்க போக வேண்டியதில்லை. ஆனா என்ன பிரச்சனைனா 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 23 தொகுதிகளை பாமக பெற்றது, 5 தொகுதிகளை வென்றது. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை விசிக பெற்றது, 4 தொகுதிகளை வென்றது. 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகளை பாமக பெற்றது, திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளை விசிக பெற்றது. பாமக 10 தொகுதியிலும் தோல்வி அடைந்தது. விசிக வாங்கிய 2லும் வெற்றி பெற்றது. யார் சார் பெரிய கட்சி? சரி, அவங்க 23ல போட்டியிட்டு 5ல ஜெயிச்சாங்க, 5 எம்எல்ஏக்கள். நாங்க 6ல போட்டியிட்டு 4 ஜெயிச்சோம், 4 எம்எல்ஏக்கள். 4 எம்எல்ஏக்களும் அதே ஒத்த கருத்துடன் எங்கள் தலைவரின் கரத்தை பற்றி நிற்கிறோம். நீங்க 5 எத்தனை பேர் அடிக்கிறீங்க சொல்லுங்க? அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 2 பேர். சட்டமன்றத்துல பார்க்கவே நமக்கே வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. எங்களுக்கு இந்த அதிக இடம், சீட்டு இதையெல்லாம் வச்சு எந்த காலத்தில் எங்க தலைவர் முடிவே எடுக்க மாட்டார். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க விசிகவை. அதிக இடம்னா நாங்க என்ன பண்ணணும்னா எந்த கூட்டணியில இடம் பெறாம பாமக மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும், நடுவுல அங்கேயும் பேசணும் இங்கேயும் பேசணும். நீங்க அப்படிதானே பேசுறீங்க. கூட்டணி எப்ப உறுதிப்படுத்தினீங்க? போன வாரம் உறுதிப்படுத்திருக்கீங்க. நாங்க 10 வருஷமா ஒரே கூட்டணியில இருக்கோம். அதிக இடம் வாங்குவது அப்படின்னா நாங்க உங்களை மாதிரி முடிவு எடுப்போமே? மையமா உட்கார்ந்துகிட்டு எல்லா பக்கமும் பேசுவோமே? பிஜேபி டைம் பேசு, ஏடிஎம்கே டைம் பேசு, முடிஞ்ச திமுக டைம் பேசு, எங்க நமக்கு பேரம் படியுதோ அங்க முடிவெடு. இந்த அரசியல் செய்யறதுக்கு ஒரு திறமை வேணுமா? இந்த அரசியல் தான் அரசியல்னா எங்க தலைவர் உங்களை விட சிறப்பா செஞ்சு உங்களை விட அதிகமான இடத்தை வாங்குவார். அதல்ல. இந்தியால எந்த கட்சியாவது தேர்தலுக்கு முன்னாடியே அல்லது நிரந்தரமான ஒரு கொள்கையை வச்சு இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சி கூப்பிட்டா நான் போக மாட்டேன், இப்படி அறிவித்த ஒரு கட்சியை சொல்லுங்க சார். விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம், பாஜகவோடு சேர மாட்டோம், பாமகவோடு சேர மாட்டோம்.